கையில கட்டளை தம்புரான் செங்கோல் கொடுக்கிறார். அப்பொழுது ஒரு பாட்டு பாடப்பட்டது. எங்கே? டெல்லியிலே நேரு பிரதமராகும் போது 1947 ஒரு பாட்டு பாடினார்கள். என்ன பாட்டுனா தெரியுமா? சுத்தமான தமிழ் பாட்டு. சுத்தமான தமிழ் பாட்டு. இன்னைக்கு இந்தியா நாடு சொல்லுது இந்தி வேணும் படின்னு. அன்னைக்கு பாடுனது தமிழ் பாட்டு. பாடுபட்ட இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட நாடக கலைஞர்கள் தெரியல. எந்த வரலாறும் தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலக நாடுகள் எல்லாம். போது இந்த மண்ணையும் மக்களையும் விட ஹார்மோனிய பொட்டிய கூடிய 2 வார்த்தை பாடிட்டு வாசிச்சுட்டு வர்ற தூக்குல போடலாம்னார். ஹார்மோனிய பொட்டி கொடுக்கப்படுது. தூக்கு மேடையில வாசிக்கிறார் ஐயா காதர் பாட்சா. முருகன் மேல பாடுறாரு சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று அழகான காவடி சிந்து ராகத்துல பாடுறாரு. அப்படி பாடிக்கிட்டே இருக்கிற போது தூக்கு போட வந்த அதிகாரிகள் பாட்டை கேட்டு மகிழ்ச்சி மயங்கின பாம்பு போல மெய் மறந்து இருந்துட்டாங்க. நேரம் கடந்து போச்சு, தூக்குல போட முடியல. இன்னைக்கு கொண்டாடுற நம்ம எல்லாரும் கொண்டாடுற தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு எல்லளவும் பிரயோஜனம் வச்சிருக்காங்களா? நாட்டை சுரண்டு கூடு ஓட்டாங்க. 47 சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சோட நேரு பிரதமர் ஆகிறதுக்கு அந்த விழாவை நடத்தி விழாவுக்கு ஒரு முக்கியஸ்தரை அழைக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ மொழி வழி மாநிலங்கள் உண்டு. எந்த மாநிலத்திலிருந்து கூப்பிடல, தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டாங்க. யாருக்கா தெரியுமா? தமிழ்நாட்டில் திருவாவடுதுறை மடாதிபதியை கூப்பிட்டாங்க. திருவாவடுதுறை மடாதிபதிக்கு போக முடியல. அன்னைக்கு நிலைமைக்கு காய்ச்சல். 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் பிரதமர் நேரு. அன்னைக்கு கதை சொல்றேன். நானே பாடப்புத்தகத்தில் படிக்கல, வேற ஒரு பக்கம் வரலாற்றை தேடி படித்தேன். அப்படி நேருக்கு பிரதமர் ஆக்கி வைக்க கூப்பிடும் போது இங்கே போக முடியல அவருக்கு. ஐயாவுக்கு மடாதிபதிக்கு யாரை அனுப்பினாரு? கட்டளை தம்புரானையும் ஓதுவாரையும் அனுப்பி வைத்தார். இது வரலாறு. அப்படி போனவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நேரு கையில செங்கோல் கொடுத்தார்கள், தங்கமுலாம் பூசிய செங்கோல். நேரு கையில கட்டளை தம்புரான் செங்கோல் கொடுக்கிறார். அப்பொழுது ஒரு பாட்டு பாடப்பட்டது. எங்கே? டெல்லியிலே நேரு பிரதமராகும் போது 1947 ஒரு பாட்டு பாடினார்கள். என்ன பாட்டுனா தெரியுமா? சுத்தமான தமிழ் பாட்டு. சுத்தமான தமிழ் பாட்டு. இன்னைக்கு இந்தியா நாடு சொல்லுது இந்தி வேணும் படின்னு. அன்னைக்கு பாடுனது தமிழ் பாட்டு. டெல்லி பாராளுமன்றத்தில் தமிழ்ல மொழி இல்லை, தமிழ்ல எழுத்து இல்லை. உங்களுக்கு தெரியுமா? நம்ம தூக்கி பிடிச்சி கொண்டாடுறோம். தமிழை போற்ற இந்த நாடு ஏன் டெல்லி பாராளுமன்றத்தில் தமிழை வைக்கலன்னு ஒரு வயலும் கேட்கல. ஆனால் நேரு கையில் செங்கோல் கொடுக்கும்போது பாடிய பாட்டு தமிழ் பாட்டு. அதுவும் சுத்தமான தேவார பாட்டு. அதுக்கு மூவரான ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர் அப்படிங்கிற 3 பேர்ல ஞான சம்பந்த பெருமான் பாடிய வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வானில் அடியார் அரசாழ்வது ஆணை நமது என்று சுத்தமான தமிழ் பாட்டு பாடி இந்திய அரசு ஏற்றது. சொல்ல முடியுமா? இன்னைக்கு டெல்லியில் போய் தமிழை பற்றி பேச முடியுமா? தமிழுக்கு மரியாதை இருக்கா? ஆனால் அவனை பூரா ஜவப்பு கம்பளம் விரிச்சு நம்ம வரவேற்றுக்கிட்டு இருக்கிறோம். என்ன நியாயம் இதெல்லாம்? பண்பாடு என்ன, மொழி கலாச்சாரம் எங்கே இருக்கிறது? அப்படி சுதந்திரத்துக்கு பாடுபட்ட இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட நாடக கலைஞர்கள் தெரியல. எந்த வரலாறும் தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து. இந்த நாட்டில் உள்ள வரலாறு யார் தெரியுமா? அந்த திருமங்கலம், அந்த திருமங்கலத்திலிருந்து வந்தவர் தான் ஐயா ராஜ நடிகர் முருகனா நடிச்ச ஐயா விஸ்வநாத தாஸ் முருகனா நின்றுட்டு மேடையில் வெள்ளக்காரனை பற்றி பாடுறாரு. வெள்ள கொக்கு மல்லாக்க பறக்குது. அந்நிய தேசத்தை அண்டங்காக்கா தமிழ்நாட்டை அடக்கி ஆள வந்தது நம்மை அடிமைப்படுத்தின்னு பாடுறாரு. ஊரா தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளக்காரன்னு பாடுறாரு. வெள்ளக்கார அரசாங்கம் அவரை கைது பண்ண வந்துருச்சு மேடைக்கு. யார் இங்கே விஸ்வநாதாஸ் உன்னை கைது பண்ணணும்னு. அவர் சொன்னாராம், நான் விஸ்வநாதாஸ் இல்லை, இப்போ நான் முருகனை தொட முடியாது போயான்ட்டார். நீதிமன்றத்துக்கு போறாங்க. அவர் எங்களை மிரட்டுறாரு, அவர் முருகனா நின்றுக்கிட்டுன்னு. உடனே விஸ்வநாதாஸுக்கு மறு உத்தரவு போடுறேன், முருகனாக நடிக்கும் விஸ்வநாதாஸை கைது பண்ணுங்கன்னு. இப்போ கைது பண்ணாங்க. அறிவில் சிறந்த பெரியோர்களே, என்னென்னமோ நினைக்கிறேன், என்னென்னமோ பேசுறேன், என்னென்னமோ பண்றேன். நம்ம எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நாடக கலைஞரான திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாதாஸை வெள்ளக்கார அரசாங்கம் எத்தனை தடவை கைது பண்ணிருப்பா சொல்லுங்க பாப்போம். 29 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். 29 முறை இந்த நாட்டுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். இன்னைக்கு நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்படியா இருக்கு? அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கறல. இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு ஒரு துளியளவு இல்லாம மலையை உடைச்சு மண்ணா விற்கிறான், ஆத்து மண்ணள்ளி விற்கிறான், ஜாராய போத்தலுக்கு 10 ரூபா கூட வச்சு விற்கிறான். அவனை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். விளங்குமா நாடு? நினைச்சு பாருங்க. அடுத்து இன்னொருத்தர் யார் தெரியுமா? திருச்சி மாநகரம் உறையூர்ல பிறந்த ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா. ஹார்மோனிய கலையரசு வெள்ளக்காரனை ஏத்து பிரச்சாரம் பண்றாரு. அவர் மேலேயும் வழக்குனா சாதாரண வழக்கு இல்ல, தூக்கு தண்டனை வழக்கு. தூக்கு தண்டனை உறுதியாயிருச்சு. தூக்கு மேடை கொண்டாந்தாச்சு ஐயா காதர் பாட்சாவை. கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறேன் வெள்ளக்கார அந்த சிறைத்துறை அதிகாரிகள்.
அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னையா எனக்கு ஆசை இருக்க போது இந்த மண்ணையும் மக்களையும் விட என்கிட்ட ஹார்மோனிய பொட்டியை குடியா 2 வார்த்தை பாடிட்டு வாசிச்சுட்டு வர்றேன், தூக்கில் போடலாம்னார். ஹார்மோனிய பொட்டி கொடுக்கப்படுது, தூக்கு மேடையில் வாசிக்கிறார் ஐயா காதர் பாட்சா. முருகன் மேல பாடுறாரு, சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று அழகான காவடி சிந்து ராகத்தில் பாடுறாரு. அப்படி பாடிக்கிட்டே இருக்கிற போது தூக்கு போட வந்த அதிகாரிகள் பாட்டை கேட்டு மகிடிக்கு மயங்கின பாம்பு போல மெய் மறந்து இருந்துட்டாங்க. நேரம் கடந்து போச்சு, தூக்கில் போட முடியல. ஐயா காதர் பாட்சாவை கூட்டிகிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிபதி கேட்கிறார், ஏன்டா தூக்கில் போடலன்னு. கடைசி ஆசையை கேட்டோம், அவர் ஹார்மோனிய பொட்டியை கேட்டாரு, கொடுத்தோம். ஒரு பாட்டு பாடினாரு, அதை கேட்டுக்கிட்டே மெய் மறந்து இருந்துட்டோம்ட்டேன். பாருங்க, அவர் பாடின பாட்டை கேட்டு கடமையில தவறிட்டீங்களடா, உங்களை மெய் மறக்கிற அளவுக்கு அப்படி என்னையா பாட்டு பாடினாரு, அந்த பாட்டை இங்க பாட சொல்லுன்னு மீண்டும் ஹார்மோனிய பட்டி கொடுக்கப்படுது நீதிமன்றத்தில். அதே பாட்டை பாடுறாரு. வெள்ளக்கார நீதிபதி கண்ணீர் விட்டு தீர்ப்பு எழுதுகிறார். குற்றமற்றவர் காதர் பாட்சா, தூக்கு தண்டனை ரத்து என்ற வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன் என் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கல? ஏன் பாட புத்தகத்தில் வைக்கல? மனசாட்சியோட சிந்திச்சு சொல்லுங்க. எல்லாரும் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு கொண்டாடுற நம்ம எல்லாரும் கொண்டாடுற தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு எல்லளவும் பிரயோஜனம் வச்சிருக்காங்களா? நாட்டை சுரண்டு கூடு ஓட்டாங்க, அவங்கள தூக்கி கொண்டாடிக்கிட்டுறான். நமக்கு தேவையில்லை பெரிய பொல்லாப்பு, அரமணை, கோழி முட்டை, அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஏதோ கொஞ்சமாவது உணர்வு இருந்தா, தமிழ் பற்று இருந்தால், தமிழ் எப்படி வாழணும், தமிழர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும், நாளைய சமுதாயத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால், அதுவே நான் விதைச்சதுக்கு ஒரு நல்ல காரியத்திற்கு